பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழீஸ்வரரை தரிசனம் செய்திருக்கிறார். தீபாராதனை காண்பித்து அவர் தரிசனம் செய்த காட்சிகளை பார்க்கிறோம். அதற்கு பிறகு துர்க்கையம்மன் சன்னதியில் அவர் தியானத்தில் ஈடுபடுகிறார் என்ற தகவலும் இருக்கிறது. அதற்கு பிறகு நாணய வெளியீட்டு விழா நிகழ்விற்கு பிரதமர் மோடி வரவிருக்கிறார். பிரதமருடைய வருகை இன்றைய நிகழ்வு குறித்து தொடர்ந்து கள விவரங்களை நமது செய்தியாளர்கள் வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வளாகத்திலிருந்து நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாலா, தற்போதைய நிகழ்வு என்ன? பிரதமர் தரிசனம் செய்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். நீ அடுத்து தியானம், அதற்கு பிறகு நாணய வெளியீட்டு விழா அப்படின்றது தகவலாக இருக்கிறது. தற்போதைய சூழல் என்ன? திலகவதி, சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் தற்போது சோழர்களுடைய மணி மகுடமாக பார்க்கப்படும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்குள் அவர் பிரகதீஸ்வரரை வழிபட்டிருக்கிறார். கங்கையில் இருந்து வந்தவர் நம்ம ஆசிரியர் சமஸ் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். கங்கையில் இருந்து நீரை எடுத்து வந்து சோழர்களுடைய மணிமகுடமாக பார்க்கப்படும் சோழீஸ்வரருக்கு பிரசாதமாக தற்போது அவர் கொடுத்திருக்கிறார். பிரதமருடைய வருகையின் போது அவரை 50க்கும் மேற்பட்ட ஓதுவார்கள் தேவாரம் மற்றும் திருவாசகம் போன்ற தமிழ் வேதங்கள் ஒலிக்க அவரை வரவேற்றிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக கங்கை கொண்ட சோழபுர வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மத்திய கலாச்சார துறையினுடைய சைவ சித்தாந்தமும் சோழர்களுடைய கோவிலும் என்கின்ற தலைப்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை பார்வையிட்டார். அதில் சோழர்களுடைய சிற்பங்கள், அவர்களுடைய செப்பேடுகள், அவர்களால் உருவாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட கட்டிட வகைகள் மற்றும் கடாரம் வரை சென்று எப்படி தமிழுடைய பெருமையை நிறுவினார் என்கின்ற அவர்களுடைய கடற்படை திட்டங்கள் உள்ளிட்டவை விளக்கப்படமாக பிரதமருக்கு அளிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்குள் நுழைந்து சிவனை வழிபட்டு பின்னர் துர்க்கை கோவிலில் தியானம் செய்திருக்கிறார். அந்த வளாகத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய நந்தி சிலை, இது சோழர்களால் அமைக்கப்பட்ட கோவில் என்றாலும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய நந்தி சிலை என்பது நாயக்கர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கிறது. அதையும் பார்வையிட்டார். மேலும் 55 மீட்டர் உயரம் கொண்ட வானளவில் பிரம்மாண்ட தொடும் வகையில் அமைந்திருக்கின்ற அந்த விமானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். கங்கை கொண்ட சோழபுரத்தை பொறுத்தவரை தஞ்சையில் உள்ள பெரிய கோவில் கோபுரத்தை விட 9 அடி குறைவாக கட்டப்பட்டது. தந்தையை விட நான் பெரிய அளவில் கட்ட வேண்டாம், தந்தைக்கு கீழே இருக்கிறேன் என்கின்ற ஒரு செய்தியோடு ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அந்த கோவிலினுடைய ஒவ்வொரு வடிவமைப்பையும் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். கங்கா நதியும் கடாரமும் கைகொண்டு கங்காபுரி புரந்த கற்பகம், கங்கா நதியும் கடாரமும் கைகொண்டு சிங்கானத்திருந்த செம்பியார் கோன் என்கின்ற அந்த பாடல் முழங்க ஓதுவார்கள் உள்ளே அவர்களை வரவேற்றனர். பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக 20 நிமிடங்கள் கோவிலினுடைய பிரகாரத்தை பார்வையிடுகிறார். அவர் கோவிலுக்கு வெளியே ஓதுவார்கள் தமிழ் வேதங்கள் முழங்க அவரை வரவேற்றார்கள். ராஜேந்திரனுடைய சோழீஸ்வரம் கோவிலில் தமிழ் வேதங்கள் ஓதப்பட்டு இருக்கின்றது. மேலும் தருமபுரம் ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம் உள்ளிட்ட 38 ஆதீனத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் பூரண கும்ப மரியாதையோடு பிரதமரை வரவேற்றுள்ளனர். கோவிலின் முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம் போன்றவற்றை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு வருகிறார். 63 நாயன்மார்களுடைய சிற்பங்களும் அந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கின்றது. ராஜேந்திர சோழனுடைய செப்பேடு பிரதிகளும் கண்காட்சியில் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அனைத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பார்வையிட்டுள்ளார். இன்னும் சற்று நிமிடங்களில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் வலதுபுறத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு இசைஞானி இளையராஜாவால் 2002ஆம் ஆண்டு இசையமைக்கப்பட்ட திருவாசகத்தினுடைய சிம்போனி இசை ஒலிக்கப் போகிறது. சிவமும் தமிழும் என்கின்ற தலைப்பில் அந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இளையராஜா இன்று காலையிலேயே கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் வளாகத்திற்குள் பிரகதீஸ்வரரை வழிபட்ட பின்னர் தற்போது இசைக்குழுவினரோடு தயாராக அமர்ந்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அரங்கத்திற்குள் சென்ற பிறகு இசை நிகழ்ச்சி தொடங்கும். அதன் பின்னர் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய 1000வது ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் 1000 ரூபாய் நாணயமும் வெளியிடப்படுகிறது. பின்னர்
நரேந்திர மோடி சோழர்களுடைய பெருமை குறித்தும் தமிழர்களுடைய வரலாற்றையும் அவருடைய நோக்கோடு உரையாற்றுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. தற்போது வரை நரேந்திர மோடி கோவில் வளாகத்திற்குள் இருப்பதன் காரணமாக கோவிலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த ரோந்து ஹெலிகாப்டர்கள், கடற்படை ஹெலிகாப்டர்கள் மேலே சுற்றி கொண்டே இருக்கின்றது. தொண்டர்கள் கூட்டம், பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. பிரதமருடைய இந்த மொத்த பயணமும் அடுத்த ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும் என கூறப்படுகிறது. சரியாக 2.25 மணிக்கு மீண்டும் சோழகங்கம் ஏரிக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி விமான நிலையம் செல்ல உள்ளார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலா. அடுத்தடுத்த நிகழ்வுக்காகவும் நம்ம காத்திருக்கலாம்.